ஜோராக கொட்டுற மழையில் சுட சுட டீயும் மசால் வடையும் சாப்பிட்றதே அலாதியான சுவைதாங்க. வாங்க மசால் வடை எப்படி தயார் பண்ணினேன்னு காட்டுறேன். ஒரு பவுலில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பட்டாணி பருப்பை போட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணணும். பட்டாணி பருப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, கடலைப்பருப்பை வச்சு மட்டுமே தயார் பண்ணலாம். இதோட தண்ணி விட்டு காரத்துக்கு ஏற்ற அளவு வத்தல் மிளகாயும் கொஞ்சம் பெருங்காய கட்டியும் போட்டு 40 நிமிஷம் ஊற வைக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, கல்லுப்பு, 4-5 பூண்டுப்பல், ஊற வச்சுருந்த வத்தல் மிளகாய், பருப்பில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி பவுலுக்கு மாற்றிக்கணும். இதோட கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையை தண்ணியில் முக்கி எந்த சைஸுக்கு வடை தட்ட போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு மாவை எடுத்து உருட்டி கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமாக பொரிச்செடுக்கணும். நம்ம சேனலில் விதவிதமான வடை ரெசிபீஸ் எல்லாம் வடைங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நம்ம ரெசிபி எல்லாம் பிடிச்சதுன்னா சௌமியாஸ் பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான பொன்னிறமான மசால் வடை தயார்.